இன்றைக்கு நாங்கள் கோழி புக்கி எப்படி செய்யறேன்னு காட்ட போறோம். அதுக்கு முதலாவதா தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சர்வத்துல 1 கிலோ கோழி களவான தண்ணி வச்சிருக்குது. இதுல ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு இதுல கொதிக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன செய்வோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் காட்டுறேன். தேவையான பொருட்கள் இதுல கோழி இறைச்சி நான் வெட்டி சின்ன வெட்டி வச்சு கோழியை வெட்டி வச்சிருக்கிறேன். 1 கிலோ இறைச்சி. இதுல 14 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதே சைஸ் வெங்காயத்தை துண்டு துண்டா சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். 5 கருவேப்பில நட்டி இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தேசிக்காய். மற்றது 4 டேபிள் ஸ்பூன் 4 கரண்டி தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். அது உங்களோட உரைப்பு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பொறுத்து நீங்க மிளகாயையும் தூளையும் குறைச்சு கொள்ளலாம். இந்த கப்பால 4 கப் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ரைஸ் மஞ்சள் ரைஸ் உண்டு பாருங்க. இதுதான் நீங்க இது உங்கள்ட்ட சிவப்பு பச்சை இருந்தா நீங்க சிவப்பு பச்சையும் போட்டு செய்யலாம். நான் கூடுதலா இதாலதான் செய்யணும். இந்த ரைஸ் நான் பாவிக்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஆனால் நீங்கள் சிவப்பு பச்சை அரிசி இருந்தால் அதாலும் நீங்கள் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு தான் நான் இறைச்சி அதுக்குள்ள போட போகிறேன். இறைச்சியில் உப்பு சேர்றதுக்காக நான் இதை போடுறேன். உங்களுக்கு நாங்கள் இப்போ எல்லாம் போட்டு அரிசியை எல்லாம் போட்டு அரிசியும் கோழியும் போட்டு அவியறதுக்கேற்று கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு மூடி விடுறோம்ல. இப்படி கொஞ்சமாக மூடி விடுறோம்ல. வெளியில் பொங்கி வந்துடும். அதுக்காக கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக மூடி விடுறோம். இப்போ இந்த பருவத்தில் வந்த உடனே நீங்கள் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. ஒரு கால் பதம் அவிஞ்சிட்டது. அப்போ அந்த பதத்துக்கு இந்த வெங்காயத்தையும் இவ்வளவு போடணும். வெங்காயம் எவ்வளவு போட்டால் அவ்வளவு டேஸ்ட். அப்போ நான் இப்படித்தான் செய்யணும். நல்லா இருக்கும். நிறைய வெங்காயம் அதுவும் இப்படி துண்டு துண்டா வட்டி போடையில துண்டு துண்டா வட்டி போடையில அது நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு நீங்கள் செய்து பாருங்க. அப்படி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படி வந்தது, நீங்கள் செய்து பார்த்ததெல்லாம் அப்படி இருந்தது. தூள் போடுறோம். அடுத்த 14 பச்சை மிளகாயையும் நாங்கள் துண்டு துண்டா வட்டி வச்சிருக்கிறோம். அதையும் தொடுங்க சேர்க்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சளும் இதோட சேர்க்கிறேன். நாங்கள் இறைச்சி சரக்குன்னு சொல்லி பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை, கட்டை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். நாங்கள் இறைச்சி கறியில் சமைக்கல அதையும்
அதுலேயும் ஒரு 1 டீஸ்பூன் அளவில் அதை சேர்க்கிறேன். வாசத்துக்காக சேர்க்கிறேன். அடுப்பை இப்போ நான் கையில் வச்சு தான் செய்கிறேன். ஆனால் இனி நான் இந்த தண்ணத்தில் மீடியம் ஹீட்டில் கொண்டு விடுவேன். நான் இடமும் கையில் வச்சு தான் செய்கிறேன். நான் எடுத்து வச்சிருந்த அந்த 5 கருவேப்பிலை அந்த நெட்டையும் எடுத்து அதில் பிச்சு தான் போட்டால் கொஞ்சம் கசக்கி நீங்கள் கருவேப்பிலை போடையில் ஒரு தனி வாசம் வந்து இருக்குது. இதோட நான் உங்களுக்கு சொல்ல மறந்துன்னா தேங்காய் பாதியில் திருவி பாதி எடுத்து அதில் அரைவாசி திருவி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து 1/2 கப் தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆட் பண்ணுறேன். நல்ல வாசமாக இருக்குது. இனி நான் இதை கொஞ்சம் இப்படி மூடி வைக்க போகிறேன். கொஞ்சம் நீக்கி விட்டு மூடி வைங்க, அடி பிடிக்காமல் இருக்க. இப்போ மீடியம் லோவில் கொண்டு வந்து பீட்டை விட்டு ஒரு அடுப்பெல்லாம் நான் ஓஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 பாதியையும் நான் இதுக்குள்ள போடுறேன். இது நீங்கள் 2 புளியும் ஃபுல்லாக விடலாம், 2 தேசிக்காயும் விடலாம். ஆனால் சில பேர் விட்டு சாப்பிட்ற பிறகு நான் வந்து இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி இந்த பதத்தில் கொஞ்சம் நீங்கள் இறைச்சிக்கிட்டா அது பிறகு நல்ல வடிவாக திருகி வரும். இதுதான் இப்படித்தான் கோழி புக்கை நாங்கள் செய்யறது. நாங்கள் நல்லா இருக்கும். வேலைக்கு சமைச்சிடும், நீங்கள் சாப்பிட்டாலும் சமைக்கும். எல்லாம் நல்ல பருவமாக பச்சை மிளகாலாம் நிறைய அவிய விடாமல் அந்த பதமாக அந்த பதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எப்பையும் அதே மாதிரி இருக்கும். அடியும் பிடிக்கல.